பூபாலன் வந்து இந்த சாமி பற்றிலாம் கொஞ்சம் தெரியும். சொல்லு பூபாலன், முனீஸ்வர் பற்றிலாம். ஒரு நிமிஷம். இப்போ வந்து கேமராமேனை மாறிட்டேன். இந்த இது பயங்கரமாக இருக்குதா? பயங்கரமான ஆம்பியன்ஸில். ஆமாம். அப்படி அப்போதான் வருவீங்க. ஆமாம்மா, இது உள்ளே போன குளம். நைட்டில் ஆக்சுவலாக சாமிலாம் யாருன்னு இந்த டைமில் அவளுக்கு ஏற்றிருப்பாங்க. இங்கே ஏற்றிருப்பாங்க. அஞ்சு வேலை ஏண்டா சரி இங்கே போகிறோம். நாங்கள் தான் கடவுள் வழியாக வந்து நைட்டில் வந்து சாமி வந்து ஆக்சுவலாக இது முனீஸ்வரனா பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக முனீஸ்வரன் தானே. முனீஸ்வரன் பட்டக்கல்லிகளா தெரியலண்ணா யாருன்னு. போயிடலாம் நம்ம. ஏதோ காவல் தெய்வம் மாதிரி இருக்கானா? காவல் தெய்வம் இல்லை. இங்கே பாருண்ணா, இந்த சிலைக்கு ஏற்ற மாதிரியே தலைவன் காவல் தெய்வம். ஐயோ ஆமாண்டா, சூப்பர்ராவில். கொலை எங்கே இருக்குன்னு அது உள்ளண்ணா. அண்ணா இந்த டைமில் ஏன்னாங்க நின்று போடுறா பூவால் வியூ போடுறான். ஓ மை காட், வா. நம்ம வேலூரில் இந்த மாதிரி ஒரு வியூ பயங்கரமாக இருக்குண்ணா. கேமராவில் பயங்கரமாக இருக்குது. இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. மேலே போயிடலாமா? இதுக்கே நாக்கு தள்ளிடுச்சுண்ணா. போகலாம் போகலாம் வா. இப்போ வேணால் இந்த இடம் வந்து நார்மலாக இருக்கலாம் பூபாலன். இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் சரித்திரத்தில் இந்த இடம் வரப்போகுது. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலையும் இந்த இடம் கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம வீடியோ கண்டிப்பாக பேசுவோம் இந்த இடத்துல. அதுவும் நைட்டில் வந்து எடுத்துருப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து எடுத்துருக்கோம்ல. ஆமாம், அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு யாரும் நைட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இன்னும் 6 மாதம் கழிச்சு நான் ஒன்று அப்போ எல்லாம் பிரம்மாண்டமாக இதுவாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ தான் இது ரெடி பண்ணிருக்காங்க. சரி விடு, இருந்தாலும் தொடக்கத்துலேருந்து போகிறப்ப அதோட இது நல்லா இருக்கும். மனுஷன்தான் முருகனுக்கு அவதாரம், வீரத்தை தத்தெடுத்த சிவனா. பாட்டு தப்பு பாடுறானா? எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு தேசம் என்ன அமைச்சு கொண்டு போக போறியானா? ஆமாண்டா. வெல் குத்தி ஆடும் போது வெறியேறும். ஆன்மீகத்தை நோக்கி போயினுக்குது என் பயணம். என்னன்னா இப்போ நிறைய சிம்பு, இந்த ரஜினி இவங்க வரிசையில் பீயிங் ஜெகனம் வந்துன்னு இருக்காரு. என்னது காரணம்? அப்படிலாம் கிடையாதுடா. பொதுவாகவே கொஞ்சம் கடவுள் பக்தி எப்பவுமே இருக்கு. கடவுள் பக்தின்றது டேரெக்டாக போயிட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படி நம்பிடுவாங்கல்ல. வெல் குத்தி இப்படி இப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இருக்கு மனசில் நம்புறது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பிக்கையாக போணுச்சு கோயிலில் போயிட்டு அப்படியே உட்காந்தா சாந்தமாக இருக்கும். அந்த அந்த நம்பிக்கையோடு இருந்துட்டா போதும் எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும். உனக்கு ஒன்று சொல்லட்டுமாண்ணா? கோயில்ன்றது ரொம்ப பாசிட்டிவான ஏரியா. எஸ், அதை வந்து நம்ம 2 விதமாகவும் பார்க்கலாம். பக்தியாகவும் பார்க்கலாம், சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம். ஒன்று அங்கே இருக்க மணி ஓசை. ஓகே. இன்னொன்று அங்கே யூஸ் பண்ணுற சந்தனம். அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். ஓகே. அதே மாதிரி கோயிலில் வந்து ஒரு விமானம்னு சொல்லுவாங்க. என்ன விமானம்? அந்த விமானம் நான் எல்லா கோயிலும் வந்து ஒரு விமானம் இருக்கும். சரி. அந்த கோயிலுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. ஓகே. அந்த கதையும் நான் பொறுமையாக சொல்கிறேன். எல்லாமே பாசிட்டிவிட்டி தாங்க காரணம். அதாங்க நான் சொல்லுவேன்ல ஃபஸ்ட்லாம் சொல்ல, கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்லையாலும் இல்லை. அவங்க எல்லார் மனுஷங்களும் ஒரு கடவுள் இருக்காரு, நம்பிக்கை இருக்குது. அது நீங்கள் எப்போ உணர்றீங்களோ எல்லாருமே கடவுள் தான். ஆமாம், எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து படிக்கட்டில் போகிறவங்க இந்த பக்கம் போகலாம், காரில் போகிறவங்க வந்து இந்த பக்கம் போகலாம் கைஸ். நைட்டு வந்து நாங்கள் பைக்கில் இந்த பக்கம் தான் போனோம். ஸோ நைட்டில் தெரியாது அப்படின்றதுக்காக நான் பகலில் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். சேலத்தில் பார்த்தீங்களா மிகப்பெரிய முருகர் கோயில் ஒன்று பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி நம்ம வேலூரில் வருது, அதை விட பெருசாக அது கரெக்டாக தெரியல. ஆனால் அதே மாதிரி பிரம்மாண்டமாக வந்து வேலூரில் வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்க அந்த கோயிலை. முடியாது, பார்த்துட்டேன்டா பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். அப்பா கைஸ், உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியாது.
ஐயோ ஒன்றுமே தெரியலையே. இன்னும் நைட் விஷன் கனெக்ட் பண்ணுவோம். நைட் விஷனில் கண்டிப்பாக தெரியும். தெரியாது? கண்டிப்பாக தெரியாது. என்னன்னா உன் முகத்தில் ஒரு ஒலி தெரியுது. நானும் கடவுள் இப்போ. நீங்களும் கடவுள் தான். ஓகே, முருகரை நைட் விஷனில் காட்டுவோமா? இந்த முருகர் தான் இப்போ அங்கே வரப்போகிறாரு. வா சரிதா பாருங்க. ஐயோ எவ்வளோ பெருசு பாருங்க. இப்போ ஒரு கால் அடி பாருங்களேன். நான் எங்கே நிற்கிறேன், காலடி எங்கே இருக்கு? ஐயோ அண்ணாண்டி தான் பார்க்கணும் ஃபுல்லாக, சத்தியமாக முடியாது. பெரிய இன்ஜினியரிங் இப்போ இதில் பாருங்களேன். இந்த விஷயத்தில் கடவுளும் சம்மந்தப்பட்டிருக்காரு, இன்ஜினியரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, பல பேர் உழைப்பும் சம்மந்தப்பட்டிருக்கு இதில். இல்லை நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். ஸோ எல்லாமே இருக்குது. ஓ மை காட், தெரில. இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் 6 மாதத்தில் ஓப்பன் ஆகிடும். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. அதை வந்துட்டேன். தெரியுதா உங்களுக்கு? பழம் என்ற சொல்லுக்கு முருகா. தலைவன் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஒன்றுமே தெரியலையே. இது நான் கிட்ட எடுத்துன்னு போகிறேன். தெரியுதா உங்களுக்கு? பழம் என்ற சொல்லுக்கு தலைவன் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கான். தெரியலையே. நான் கிட்ட எடுத்துன்னு போகிறேன். லைட் எடுத்துருக்கீங்க. கிட்ட லைட் கிட்ட லைட் இருக்கா? நைட் விஷன் சைடாக இருக்குது. அந்த மணல் மேலே வச்சுட்டு வரேன்டா நைட் விஷனு. எங்கே வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க. நைட்டில் நம்ம கேமராவில் சுத்தமாக தெரியாது, அதுவும் கோப்ரோவில் லைட்டிங் எவ்வளோ வச்சாலும் பத்தாது. தெரிதா? இப்போ சேலத்தில் என்னென்னா அங்கே வந்து நார்மலாக வந்து கீழே இருக்குது, இது மலைக்கு மேலே கட்டுறாங்க. அதுதான் ஸ்பெஷல். இப்போ இங்கேருந்து இங்கேருந்து வியூ நம்ம பார்த்துச்சுங்க. அங்கே பாருங்கள், டோட்டல் வேலூரே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க. டோட்டல் வேலூரே இங்கேருந்து பயங்கரமாக தெரியும். இன்னும் ஒரு 6 மந்த்தில் இது வந்து வேறு லெவல் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக போகுது இது. ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக மலை, இந்த பக்கம் இருக்குல்ல, இதுக்கு இந்த முருகர் கோயிலுக்கு அந்த பக்கம் பின்னாடி ஃபுல்லாக மலை. ஸோ அந்த பக்கம் வந்து தீம் பார்க்லாம் வரப்போதான். ஸோ பயங்கரமாக ஒரு வழியாக முருகரோட வியூ வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறான் பாருங்க. ரொம்ப நேரம் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு காட்சி அழிச்சிட்டாரு. அதுவும் பயங்கரமாக இருக்கு பாரு இந்த வியூவில். நைட் ஷாட்டில் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு பிறகு பூபாலன் வந்து கஷ்டப்பட்டு வெற்றிகரமாக உங்களுக்கு இந்த வியூ கிடைச்சிருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. பார்த்துட்டு இந்த வியூ நல்லா இருந்தால் அதுக்கான பாராட்டு கமெண்டில் பூபாலன் வெங்கடேசன் தெரிவிங்க. அந்த கமெண்ட் பட்டனை தெரிக்க விடுங்க. லைக்ஸ் வந்து ஒரு 3K லைக்ஸ் போதுமானா? போதும் ஒரு 3K லைக்ஸ் பண்ணினா முருகர் உங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல செய்தி கொடுப்பாரு. இப்போ பயங்கரமான ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, சீக்கிரட்டாக வச்சுட்டு பயங்கரமான வீடியோ நியூ இயர்க்கு வரப்போகுது. அது வந்து சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. மறக்காம 3K லைக்ஸ் கொடுங்க. அது வீடியோ எப்படின்னா ஆஃப்டர் தட் பிச்சைக்காரன் வீடியோ சேனலில் யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அது அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல அந்த சாயில். ஆனால் அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ சூப்பராக இருக்க போகுது. பிளான் பண்ணியிருக்கேன்.
பார்க்கலாம். ஹோப் பூபாலன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கான். அந்த ஸ்டார்ட் அப் வந்து நம்ம சேனல் நம்ம ஆடியன்ஸ் வந்து அதோட ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு. அது இதடா இது பண்ணிருக்கே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அது வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. ஸோ அதோட இது போடுறேன் நான், உங்கள் போஸ்டர் நான் போடுறேன். உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் எதனா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி ஃபங்க்ஷன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் அது என்ன நீயே சொல்கிற அதை பற்றி. கைஸ் என்னன்னா நான் இப்போ வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து அதுக்கான போஸ்டர் இன்னும் டிசைன் பண்ணல, அது டிசைன் பண்ணி போட போகிறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஜெகனண்ணன் சேனலில் தான் வருது. என்னன்னா ஒரு 35K பட்ஜெட் இருந்தால் சீமந்தம் பேபி ஷவர் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று சொல்லு சீமந்தம் அது வந்து நீங்கள் வந்து ஒரு 35Kல பண்ணோம் அப்படின்னா அந்த 35K கொடுத்தீங்கன்னா 50 பேருக்கு சாப்பாடு, அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான டெக்கரேஷன்ஸு எல்லாமே இந்த சீர்வரிசை அதெல்லாம் சொல்லுவாங்களே அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோகிராஃபி எல்லாமே A to Z பண்ணுவோம். பூபாலன் வந்து ஆலினால் அழகராஜா போகிறா எல்லாமே பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா சீட்டிங்ஸ் அண்ட் லொக்கேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ கைஸ் எனக்கு எப்படி நான் சின்னதாக நான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இவனும் ஒரு சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணுறான். ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ சின்னதாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்றும் மென்மேலும் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணுறதுலாம் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். நானுமே இப்போ நெக்ஸ்ட் இயரில் ஒன்று ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வச்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து அதுக்கான ஒரு சோர்ஸ் தான் வந்து இப்போ தேடிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ அதோட பூபாலனோட அந்த கான்டாக்ட் நம்பர் அது எல்லா லிங்க்கும் இருக்குது. ஸோ யாருன்னா வேணும்னா யூஸ் பண்ணிங்க, குறைஞ்ச விலையில் சிறப்பாக செஞ்சு தருவோம். ஆமாம், இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா பீயிங் ஜெகன் ஜிகிர்தண்டா ஸ்பெஷல் கொட்டேஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்து அந்த கொட்டேஷன் வேணுனாலும் சொல்லுங்கள், ஜெகன் பண்ணிக்கலாங்க, சிறப்பாக பண்ணிக்கலாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அவள் தான் கைஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல. மேபி முருகோட தயவால் வந்து சிறப்பாக போச்சுன்னா நார்த் இந்தியாவிலேருந்து பூபாலுங்க ஆர்டர்லாம் வரும். இந்த மாதிரி இடத்துக்கு ஜாலியாக போய் ட்ராவல் பண்ணுங்கள். நைட்டில் பண்ணாதீங்க, பகலில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு நைட்டில் கொஞ்சம் அப்பப்போ இன்னும் வெளியே வரதான் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுனால நாங்கள் அப்பப்போ வரோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக டே பர்சன் கிடையாது, நாங்கள் வந்து நைட் பர்சன்ஸ். அதனால் நைட்டில் தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆக்சுவலாக யாருக்குமே சொல்லாத ரகசியம் நான் வந்து ஜெகன் சொல்லு. கல்யாணம் ஆகுதா? நீ வந்து இந்த விஷயம் யாருக்கும் சொல்ல மாட்டல. அதான் கேமராமேன் சொல்லுங்கிறியா? ஐயோ சரி, யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் தான் பேட்மேன். உனக்கு தெரியுமா? நீங்க தான் மாட்டா நான் போ நான் டிராகன் வாரியர்ரா. அது தெரியல, மாறிட்டேன். என்னோட வாட்ஸ்அப் டிபியே தெரியுமா கைஸ்? டிராகன் வாரியர் தான். ஜெகன் வந்து அடுத்த பிளான் என்னன்னா டிராகன் வாரியரா மாற போறேன். இல்ல நான் வந்து வேற சொல்ல வந்தேன். இவர் ஃபன் பண்ண இருக்காரு. அடுத்தது ஃபிட்னஸ் ஸ்கூல்லயும் ஜெகன் இறங்குறாரு. நியூ இயருக்கு வருது பாருங்க. ஃபிட்னஸ் வீடியோஸும் சேனல்ல ரெகுலரா வரும். உங்களுக்கு ஃபிட்னஸ் பத்தி தெரியும் சொல்லுவான். இன்னும் 6 மாசத்துல எத்தனை யூடியூபர், எத்தனை பேர், எத்தனை வளரும் யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்ல எத்தனை வளரும் யூடியூபர், எத்தனை பெரிய யூடியூபர்ஸ்ல இருந்து இங்க வந்து வீடியோ போட போறாங்க பாருங்க. அப்ப இந்த இடம் நைட்ல நானும் ஒரு சீக்ரெட், நானும் வந்து இந்த இடத்துல வீடியோ எடுக்க போறேன். ஆமா, பூபால் வந்து எடுக்க போறேன். நானும் வரேன்டா. ஓகேவா? சரிடா. ஓகே ஓகே. பாய் முருகர், பாய் பாய். சி யூ, டாடா. எல்லாருக்கும் நல்லதே பாருங்க. வைபான பேசலாம். ஆமா, சூப்பரா இருக்கா.